வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புட்டு ரெசிபி வித் கடலைக்கறி, கொண்டைக்கடலை கறி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்வீட் புட்டும் ஒயிட் புட்டும் பண்ணுவேன். அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் புட்டுக்கு 1 டம்ளர் ராகியும், உப்பு புட்டுக்கு நம்ம 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க. நான் இது ரெடிமேட் புட்டு மாவு தான் வாங்கினேங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி தெளித்து இப்படி கிளறி எடுத்துக்கலாங்க. நல்லா இப்படி கலந்து வரும்போது பிடிச்சா அப்படியே கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்படி பிடிச்சி இப்படி விட்டால் பொல பொலன்னு உதிர்ந்துடணுங்க. இந்த டயத்தில் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த ராகி புட்டும் ஸ்வீட் புட்டை எப்படி கலர்லாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கும் நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி தெளிச்சுட்டு கிளறி வச்சுக்கலாங்க. இப்போ இதுவும் அப்படி பிடிச்சா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி அந்த இது வரணும். விட்டுட்டா அப்படியே உதிர்ந்துடணுங்க. அந்த பதம் வந்த பிறகு நம்ம இதை இப்போ புட்டு மாவு வேக வைக்கிற பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த குழல் நான் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இட்லி பானையில் இட்லி தட்டில் வச்சுட்டு துணி வச்சுட்டு வேக வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த பாத்திரம் எடுத்துட்ருக்கேன். இந்த குழல் நான் உள்ளே அச்சு போட்டுட்டு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக துருவின தேங்காவை இதில் போட்டுக்கலாம். நம்ம கிளறி வச்சுருக்கிற ராகி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாங்க. ஒரு ஹாஃப் போட்டுடலாங்க. இதில் மீதி இருக்கிற இந்த துருவின தேங்காவை இதில் போட்டுட்டு கிளறி வச்சுருக்கிற அந்த ஒயிட் ரைஸ் இதில் போட்டுடலாம். ஒயிட் புட்டு ரைஸ் இருக்குல்ல, அதை இதில் போட்டுட்டு இதுக்கு நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு இந்த புட்டுக்குழலாம் அது மேலே வச்சுட்டுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா ஸ்மெல் வருங்க. வந்ததும் நம்ம அந்த மேலே இருக்கிறத எடுத்து வச்சுருவோம். பாத்திரத்தை இறக்கி வச்சுருவோம். இப்போ வாங்க கொண்டைக்கடலை கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருந்த கொண்டைக்கடலையை 8 சவுண்டு வர வரைக்கும் குக்கரில் வச்சு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது போல் மசிச்சா நல்லா மசியணுங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். அரை கப் தேங்காய், பிளெயின் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். 3 தக்காளி, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க.
இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு வெறும் வாணலியில் இந்த ஜீரகம் போட்டு வறுத்துட்டு தேங்காயும் கூடவே போட்டுடலாங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் லைட்டாக செவந்த உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ரொம்ப பேஸ்ட்டாக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு இருக்கும்போது அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டு பொரிய விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கிடலாங்க. கூடவே தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இது நல்லா வதங்கிறதுக்கு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுடலாங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டைக்கடலை தண்ணி வடிச்சிட்டு இதில் போட்டுடலாம். கூடவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் மசாலாவையும் இதில் போட்டு கலந்து விட்டுருலாங்க. இந்த கொண்டைக்கடலை ஊற வச்ச தண்ணியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்சுருந்த புட்டு வெந்துருச்சுன்னு பார்த்துடலாம். 10 நிமிஷம் கழிச்சு வேக வச்சுருந்த அந்த புட்டு குழலை எடுத்துடலாம். இது நல்லா வெந்துட்டுருக்கும். இதை ஒரு சின்ன கம்பி அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதில் அடியில் வச்சு நான் இதை போல் எடுத்துட்டேங்க. இந்த ராகி புட்டில் நம்மளுக்கு தேவையான பொடி பண்ண வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா சுகர், ஒயிட் சுகர் எதுனா போட்டு சேர்த்து கலந்து வச்சிடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்டுக்கு ஏற்றபடி நம்ம இதில் கலந்து வச்சிடலாம். கொஞ்சம் நெய்யும் இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ராகி ஸ்வீட் புட்டு தயாராகிடுச்சுங்க. இப்போது கருப்பு கொண்டைக்கடலை கறியும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே இறக்கி வச்சிடலாம். இப்போ டேஸ்டியான ராகி ஸ்வீட் புட்டு, கொண்டைக்கடலை கறி, ஒயிட் புட்டு இதெல்லாம் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரு அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.